சாதாரண சிக்கன் மசாலா பவுடர் இல்லைங்க, செட்டிநாடு சிக்கன் மசாலா பவுடரு. ஒரு 100 கிராம் அளவுக்கு அத்தன்டிக் டேஸ்டா இருக்கும். இது வந்து நீங்க சிக்கன் மசாலா, சிக்கன் சில்லி, சிக்கன் மஞ்சூரியன் இல்லனா பிரியாணி கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். சிக்கன் கிரேவிக்கு கூட ஆட் பண்ணலாம். அவ்வளவு பிரமாதமா இருக்கும். கொத்தமல்லி 3 டேபிள் ஸ்பூன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பட்டை 2 துண்டு எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பாத்தீங்கன்னா ஒரு 2, கிராம்பு பாத்தீங்கன்னா ஒரு 6ல இருந்து 8 எடுத்துக்கோங்க. ஜாதி பத்திரி பாத்தீங்கன்னா 1 எடுத்துக்கோங்க. ஸ்டார் ஆனிஸ் பாத்தீங்கன்னா 1 எடுத்துக்கோங்க. சுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன லெவல், அதுவே போதுமானது. காஞ்ச மிளகாய் பாத்தீங்கன்னா ஒரு 6ல இருந்து 8. பெருங்காய பவுடர் எடுத்துக்கோங்க, இல்லனா பெருங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, அதுவே போதுமானது. இப்போ மசாலா எப்படி ப்ரிப்பரேஷன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்பைசியும் பாத்தீங்கன்னா ஒரு பேன்ல மீடியம் ஃபிளேம்ல தனித்தனியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 hour கூல் பண்ணிட்டு மிக்ஸி கிரைண்டர்ல ஒரு ஃபைன் பவுடர் பேஸ்ட்டுக்கு அரைச்சி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா பவுடர் ஸ்மெல் அவ்வளோ ஆரோமா செமையா வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ சிக்கனுக்கு 1 டீஸ்பூன் இல்லைன்னா 1.5 to 2 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. அதுவே